ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட்ஸ். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு சாக்லேட் சிரப் பார்க்க போகிறோம். கடையில் வாங்குகிற மாதிரியே நம்ம வீட்டில் எவ்வளோ ஈஸியான மெத்தடில் எப்படி சாக்லேட் சிரப் செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். சாக்கோ பவுடர், ஒரு 1/4 கப் சாக்கோ பவுடர், ஒரே ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/2 டீஸ்பூன் காஃபி பவுடர், 1/2 கப்பு சுகர். இவ்வளோ தாங்க நமக்கு தேவை. இது எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஒரு பேனில் எவ்வளோ சுகர் எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கூட சேர்த்து நம்ம இப்போது சுகரையும் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதே 1/2 கப் அளவுக்கு தண்ணி போட்டிருக்கேன். சுகர் நல்லா மெல்ட் ஆகட்டும். அப்படி தண்ணியாக மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம சக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். நான் வீடியோ எடிட் பண்ணலாங்க, அப்படியே ஃபுல்லாக தான் போட்டிருக்கேன். மேக்ஸிமம் 10 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு இந்த ரெசிபி முடிஞ்சிடும். இதை நீங்கள் ஒரு 30 டேஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டு போகாது, நான் கேரண்டி. ஸோ ப்ராசஸிங் கரெக்டாக பண்ணுங்கள். சுகர் ஃபுல்லாக மெல்ட் ஆனோடனே நம்ம சாக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். கடையில் வாங்கும்போது கண்டிப்பாக அவங்க கெமிக்கல் இல்லாமல் இருக்கவே இருக்காது. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நம்ம கடையில் வாங்குறதுக்கும் வீட்டில் செய்கிறதுக்கும் ரொம்ப 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 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கையால் செஞ்சு கொடுக்குற சந்தோஷம் வேறு தனியாக இருக்கும். ஸோ ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி நம்ம கையால் செஞ்சு கொடுக்கும்போது அது ஒரு திருப்தி இருக்கும் நமக்கு. ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப டைம் எடுக்காது. ரொம்ப 10 மினிட்ஸில் ஈஸியாக முடிஞ்சிடும். ஜஸ்ட் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் சாக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு சுகர் கூட இல்லை, ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் சாக்கோ பவுடர் அந்த 1/4 கப், 1/2 கப் சுகருக்கு 1/4 கப் சாக்கோ பவுடர் சேர்த்துட்டேன். அது கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விடுங்க. அடியில் பிடிச்சிட போகுது. ஸோ அடியில் பிடிச்சிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க. லோ ஃப்ளேம்லேயும் வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஹையாகவும் வைக்க தேவையில்லை. ஏன்னா ஹையை வைக்கும்போது டக்குன்னு அடி பிடிச்சிரும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். சக்கோ பவுடர் கட்டி இல்லாமல் கிளறி விடுங்க. ஸோ சக்கோ பவுடர் எப்போவுமே குழந்தைங்களுக்கு நல்லது. இது நீங்கள் ஹாட் மில்க்லேயோ இல்லை கோல்ட் மில்க் ஷேக்கு, அப்புறம் ப்ரெட்டு, சப்பாத்தி இது கூட வச்சு கொடுத்தாலும் குழந்தைங்க ஆசையாக சாப்பிடுவாங்க. கேக் டெக்கரேஷன்ஸில் இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சாக்கோ சிரப் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. சாக்கோ பவுடர் நல்லா அதில் சுகர் சிரப்பில் கலந்துருச்சு. எந்த குழந்தையுமே பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க சாக்கோ சிரப் பொறுத்த வரைக்கும். கடைக்கு போனால் கண்டிப்பாக அதில் கெமிக்கல்ஸ் நிறையா இருக்கும், ரேட்டும் அதிகமாக இருக்கும். இது ரொம்ப ரேட்டும் கூட இல்லை. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களுக்கும் சாக்கோ சிரப் ரொம்ப பிடிக்கும். சாக்கோ பவுடரில் கண்டிப்பாக சத்துக்களும் அதிகமாக இருக்குது. பாருங்கள், கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக இருக்குது. இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறம் இதில் நம்ம காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம். ஐயோ, வீடியோக்காக எடுத்து வச்சுருந்தப்போ லைட்டாக அது திக்காயிடுச்சு. ஏர் இதாகிடுச்சு காஃபி பவுடரில். ஸோ நான் கைட்டு எடுத்து போட்டுக்கிறேன்.
காஃபி பவுடர், அது வந்து ஒரு ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக. ஸோ காஃபி பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காகும். இன்னும் கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா வெனிலா எசன்ஸ் சேர்க்க போகிறோம். அதுவும் ஃப்ளேவருக்காக தான். ஓரளவுக்கு திக்காயிருச்சு இப்போது. ஸோ இதை நீங்கள் தொட்டு பார்க்கும்போது ஒரு கம்பி பதம் வரும். எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு விரலில் ஆள்காட்டி விரலை எடுத்து லைட்டாக தொட்டுட்டு பெருவிரலையும் ஆள்காட்டி விரலையும் சேர்த்து வச்சுட்டு எடுக்கும்போது ஒரே ஒரு கம்பி இருக்கும். ரெண்டு விரலுக்கும் இடையில கம்பி பதத்தில் இருக்கும். அதுதான் ஒரு கம்பி பதம். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இது வரணும். அப்போ தான் இது வந்து சரியான பதத்தில் இருக்கும். ஸோ நான் வீடியோவில் என்னால் காட்ட முடியல. ஸோ இந்தளவுக்கு திக்கானதே போதும். நான் கிண்டி விட்டுட்டே இருங்க. நான் வீடியோ ஸ்கிப் பண்ணலை, இடையில ஆஃப் பண்ணலை வீடியோவை. ஸோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு. பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறமா ஃபுல்லாக ஹீட் டவுன் ஆனதுக்கப்புறம் இன்னும் திக்காகும். ஸோ இந்த பதத்திலே நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ அது ஹீட்டாக இருக்கும்போதே நம்ம வெனிலா எசன்ஸ் சேர்த்துடலாம். அரை மூடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதாவது அரை டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. ஜஸ்ட் இவ்வளோ தாங்க. சாக்லேட் சிரப் ரெசிபி முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லா குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் போட மறந்துடாதீங்க. கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி